ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற கிளாஸ் வந்து முன்கழுத்து. முன்கழுத்து அப்படிங்கிறது நம்ம எந்த ஒரு ட்ரெஸ் தைச்சாலுமே அந்த ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம முன்கழுத்தை வந்து வைப்போம். அதே மாதிரி மாடலுக்கு தகுந்த மாதிரியும் முன்கழுத்து வந்து நம்ம வைப்போம். இதுல எப்படி நீங்க வந்து எந்த இதுக்கு எப்படி நெக்கு வைக்கணும் அப்படிங்கிறத நீங்க எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அஹ், ஒரு போட் நெக் வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நெக்கினுடைய உயரம் கம்மியாக தான் வைப்போம். அதுவே ஒரு சுடிதாருக்கு வைக்கிறோம் அப்படின்னா நார்மலா வைப்போம். ஒரு பிளவுஸுக்கு வைக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் டீப்பா வைப்போம். அதே மாதிரி தான் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸினுடைய மாடலை பொறுத்து நம்ம அந்த நெக்கினுடைய உயரத்தை வந்து நம்ம டிசைட் பண்ணுவோம். அது வந்து தெரியாதவங்க சொன்னா கூட நம்ம சொல்லி அதை கரெக்ஷன் பண்ணுவோம். ஏன்னா டீப்பா வச்சுட்டா இந்த ட்ரெஸ்ஸுக்கு இது போட முடியாது, நல்லா இருக்காது. சின்னதா வச்சுட்டா இந்த ட்ரெஸ்ஸுக்கு இது நல்லா இருக்காது, இப்படிதான் போடணும் அப்படிங்கிறதுக்கான பேசிக் இதை வந்து நம்ம சொல்லிடலாம். அதுக்கு நம்மளுடைய அது சஜஷன் கிடையாது, அது பேசிக்கான ஒரு விஷயம். இப்போ வந்து ஒரு ரவுண்ட் நெக் வச்சு போடுறோம் அப்படின்னா அந்த ரவுண்ட் நெக்கை வந்து நம்ம ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச்சில் வச்சு போட்டோம் அப்படின்னா அது ரவுண்ட் நெக் ஆகாது, அது வந்து க்ளோஸ் நெக் மாதிரி ஆயிரும். ஒரு 5 இன்ச்சு 6 இன்ச்சு வச்சாதான் அது வந்து ரவுண்ட் நெக் ஆகும். அதே மாதிரி ஒரு போட் நெக் அப்படின்னா உயரம் வந்து 3.5 இன்ச்சு அல்லது 4 இன்ச்சு இதுக்குள்ள வந்தாதான் அது போட் நெக்கா இருக்கும். அதுக்கு கீழே போச்சு அப்படின்னா அது போட் நெக்கா இருக்காது, அதனுடைய ஷேப் வந்து மாறும். அப்போ அந்த ஸ்டைலுக்குன்னு ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் இருக்கு, அதை வந்து நம்ம சொல்லணும். சப்போஸ் அதை தாண்டி அவங்க ஒருத்தங்க என்ன நெக்கு விருப்பப்படுறாங்க அப்படிங்கிறது அது அவங்கவுங்களுடைய விருப்பம். அப்போ முன்கழுத்து அப்படிங்கும்போது நம்ம இதை எந்த இடத்துல நம்ம எப்படி மார்க் பண்ணுவோம் அப்படின்னா, பிளவுஸனுடைய முன்பகுதி அதாவது பின்பகுதியை வச்சு நம்ம முன்பகுதி மார்க் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அதனுடைய ஷோல்டர் அளவு இருக்கும். அந்த ஷோல்டர் அளவுல இருந்து ஸ்ட்ரெயிட்டா ஒரு பாக்ஸ் போட்டு அதுல வந்து நம்ம நெக்கினுடைய எல்லாமே நம்ம இந்த பாக்ஸ் போட்டோம்னா தான் இதுல நெக்கினுடைய அந்த ஷேப் வந்து நம்ம கொண்டு வர முடியும். இதுல பேசிக்கா வர ப்ரொசீஜரே நம்ம ஒரு பிளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னாலும் ஒரு சுடிதார் தைக்கிறோம் அப்படின்னாலும் நெக்குக்கு ஒரு பாக்ஸ் போட்டுருவோம், ஆம்ஹோலுக்கு ஒரு பாக்ஸ் போடுவோம். அந்த பாக்ஸுக்குள்ளதான் நம்ம வந்து அந்த ஆம்ஹோலா இருந்தாலும் சரி நெக்கா இருந்தாலும் சரி நம்ம என்ன ஷேப் வேணுமோ அதை வந்து நம்ம டிரா பண்ணுவோம். இப்போ இது முன்கழுத்து அப்படிங்கும்போது இந்த முன்கழுத்துல நம்ம என்ன டிசைன் வேணாலும் வச்சுக்கலாம். அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி அளவுகளை மட்டும்தான் நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ணுவோம். அதே மாதிரி அகலமும் ஷோல்டர் அகலத்தை நம்ம எப்பவுமே இது பண்ண மாட்டோம், அது அதே அளவு தான் வைக்கணும். கீழே வர அளவுகளை வந்து நம்ம எப்படி வேணா மாத்திக்கலாம். ஏன்னா பேக்கும் ஃப்ரண்ட்டும் கனெக்ட் ஆகிற இடத்துல தான் அந்த ஷோல்டர் பாயிண்ட். பேக்குக்கு ஒரு ஷோல்டர் பாயிண்ட்டும் ஃப்ரண்ட்டுக்கு ஒரு ஷோல்டர் பாயிண்ட்டும் வச்சுட்டீங்க அப்படின்னா அது கரெக்டா செட் ஆகாது. ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது ஒரு பகுதி எக்ஸஸா போயிடும். சரிங்களா? அதெல்லாம் உங்களுக்கு வந்து பின்னாடி போக போக தான் புரியும். இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, முன்கழுத்து அப்படிங்கிறது எந்தெந்த ட்ரெஸ்ஸுக்கு நம்ம எப்படி வைக்கிறோம் அப்படின்னு. இப்போ இதுவே இது ஷோல்டர் அளவு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம ஒரு போட் நெக் மாதிரி வரும் அப்படின்னா இது ஒரு தின் ஷோல்டரா வரும். அப்போ நம்ம இதனோட உயரத்தை அதிகமா வந்து நம்ம வைக்க முடியாது, சும்மா கம்மியா தான் இப்படி மார்க் பண்ணுவோம். மார்க் பண்ணிட்டு இதுல வந்து நம்ம ஒரு போட் நெக்குக்கான ஷேப் வந்து நம்ம கொடுப்போம். இது வந்து முன்கழுத்து. இது முன்கழுத்து அப்படிங்கும்போது போட் நெக்குக்கு இதே உயரம் தான் வரும், பின் கழுத்துக்கும் இதே உயரம், இதை விட ஒரு இன்ச்சோ அதிகமாவோ குறைவாகவோ நம்ம வச்சுக்கலாம். அதுக்கு மேல போட் நெக்குக்கு வச்சா அது போட் நெக்கினுடைய ஷேப்பா இருக்காது. அதுக்கப்புறம் பேக் வந்து இவ்வளோ வித்து கொடுத்துட்டு நம்ம ஃப்ரண்ட் நெக் வைக்கிறோம் அப்படின்னா அந்த ஃப்ரண்ட் நெக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு அளவுக்கு மேல டீப்பா நம்ம கொண்டு போக முடியாது. ஒரு 5 இன்ச்சு 6 இன்ச்சு அந்த அளவுக்கு தான் நம்ம இதை வந்து கொண்டு போக முடியும். ஏன்னா இது வந்து ஷோல்டர் வந்து ரொம்ப அகலமா இருக்கு. அப்போ முன்கழுத்து இப்படி குழிவா வருது அப்படின்னா இதை எவ்வளோ லென்த்தா வேணாலும் நீங்க ஒரு வீநெக்கே நம்ம போடுறோம் அப்படின்னா இது வரைக்குமே நம்ம கொண்டு போகலாம். கப் ஷேப் வந்து உங்களுக்கு அஃபெக்ட் ஆகாது. ஆனா இதுவே பிராட் நெக்கா வைக்கும் போது நம்ம இந்த அளவுக்கு நம்ம கொண்டு வர முடியாது. எதனால அப்படின்னா உங்களுக்கு கப் ஷேப் வந்து இந்த இடத்துல வரும்போது உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இருக்கும். இந்த இடத்துலயே உங்களுக்கு வந்து கப் ஷேப் வந்து மேலே தெரியும். அதனால எப்பவுமே இப்படி குறுகலான நெக் வரும்போது நம்ம எவ்வளோ டீப் வேணாலும் நம்ம கொண்டு போய்க்கலாம். இதுவே யூ ஷேப்பு, இதை இந்த இந்த மாதிரி ஒரு ஷேப் இப்படியெல்லாம் நம்ம கொண்டு வர்றது வந்து எவ்வளோ டீப் வேணாலும் முன்கழுத்து நம்ம கொண்டு வந்துடலாம். ஆனால் பின்கழுத்து இங்கே அகலம் ஆகும்போது இங்கே டீப் வந்து நம்ம ரொம்ப கொண்டு வர முடியாது. அதனால இந்த அளவோட நம்ம நிறுத்திக்கிட்டோம் அப்படின்னா தான் அந்த கழுத்து வந்து ஃபிட்டிங் வந்து கரெக்டாக வரும். இதுவுமே முன்கழுத்து அப்படின்னா என்ன, அதை எப்படியெல்லாம் நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு டிப்ஸு தான். டீட்டெயிலாக நம்ம பார்க்கும்போது எந்தெந்த நெக்குக்கு என்னென்ன மாடல் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா லைட்டா ஒரு லீஃப் நெக் மாதிரி வரும். இது பாத்தீங்கன்னா வி நெக் மாதிரி வரும். வி நெக் மாதிரி வரும்போது உங்களுக்கு நல்லா க்ளோஸா கவர்டா வரும். இந்த மாதிரி வைட் நெக்கா வரும்போது பாத்தீங்கன்னா நமக்கு ஷோல்டர் வந்து சின்னதா இருக்கும். இங்க வந்து ப்ராடா தெரியும். அதுவே இந்த இடம் பாத்தீங்கன்னா ஷோல்டர் வந்து அதிகமா இருக்கும். இப்படி பாத்தீங்கன்னா டீப்பா இருக்கும் வி நெக். சரிங்களா? உங்களுக்கு ஒவ்வொரு டிசைனை நீங்க எங்க பார்த்தாலும் ஒரு ஒரு நிறைய இதுல பார்ப்போம், டிசைன் பார்ப்போம், யூடியூப்லயா இருக்கட்டும், நம்ம பின்ட்ரெஸ்ட் ஆப்ல எதுலயா இருந்தாலும் நிறைய டிசைனை வந்து நம்ம சர்ச் பண்ணுவோம். இது நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கா. ஏன்னா இப்போ டெய்லரிங் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே மாடர்னா தான் போயிட்டு இருக்கு. மாடர்னும் ட்ரெடிஷ்னலும் கலந்த மாதிரி தான் நம்ம எல்லாமே நம்ம வந்து அவுட்ஃபிட் போட்டுட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நமக்கு நிறைய நெக் டிசைன் வரும். அப்போ ஃப்ரண்ட் நெக் அப்படிங்கிறதுனா என்ன? ஃப்ரண்ட் நெக் அப்படிங்கிறது நமக்கு முன்பகுதியை கவர் பண்ற பிளேஸ். அப்ப அதுக்கு நம்ம என்ன இறக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த நம்ம வைக்கிற ட்ரெஸ்ஸுக்கு அந்த முன்பகுதி கரெக்டா இருக்கா அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது தான் நம்ம வந்துட்டு அதனுடைய மாடல் வந்து நம்ம அதுக்கு இது மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் கொடுக்கறதா, இல்ல ஸ்கேலப் டிசைன் கொடுக்கறதா, இல்ல வி நெக்கா, அந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து ரெண்டாவது தான். முன்னாடி ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம போடுற பிளவுஸுக்கு நம்ம வைக்கிற நெக்கினுடைய அகலம் கரெக்டா இருக்கா, இறக்கம் கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத தான் முதல் இதா நம்ம யோசிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நெக்கினுடைய டிசைன்ஸை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ முன்கழுத்து அப்படிங்கிறது எந்த ஒரு ட்ரெஸ்ஸுக்குமே முன்பகுதி நமக்கு அமைப்பா காட்டணும்னா பார்க்கறதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷனே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் போர்ஷன், ஷோல்டர், நெக்கு, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். அதை பார்த்த உடனேயே நமக்கு வந்து பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நமக்கு இந்த ஷோல்டர் போர்ஷனும் முன்னாடி வைக்கிற நம்ம நெக்கும் தான். அது எந்த ட்ரெஸ்ஸா இருந்தாலுமே அதுதான். அப்போ அதுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதும் நீங்க தெரிஞ்சுக்கணும். என்ன நெக் வைக்கலாம், ஒரு டிசைனா ஒரு சுடிதார்னா இப்படி நெக் வச்சா நல்லா இருக்கும், ஒரு பிளவுஸ்னா இப்படி வச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம கிரியேட்டிவ் தான். ஆனா எந்த ட்ரெஸ்ஸுக்கு எவ்வளவு இறக்கம் வைக்கணும், எவ்வளவு அகலம் வைக்கணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது தான் முன்கழுத்தினுடைய உயரம். அந்த முன்கழுத்து உயரம் பத்தி இப்ப நீங்க நல்லாவே தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ். அடுத்த வீடியோல பின் கழுத்தை பத்தி நம்ம பார்க்கலாம்.